வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோவை அடுத்த மருதமலையில் வனவிலங்குகள் அதிகமான காரணமாக கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் சில விதிகள் போட்டிருக்காங்க. என்னென்னா, காலையில் 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே இருசக்கர வாகனம் மற்றும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் படிக்கட்டிலோ அல்லது ரோட்டிலோ நடக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, இவ்வளோ விதிகள் போட்டிருக்காங்க. அது எதுக்கு? உங்களோட பாதுகாப்புக்கு வேண்டி போட்டிருக்காங்க. அதையும் மீறி வரீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. வனவிலங்குகள் படியை கிராஸ் பண்ணுறது மாதிரி. இப்படி கிராஸ் பண்ணும்போது நீங்கள் நடந்து வரும்போதும் திடீர்னு ஏதாவது ஒரு வனவிலங்கு உங்கள் மேலே மோதிருச்சோ அல்லது உங்களை அடிச்சிருச்சோ அப்படின்னா என்ன ஆகும்? அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் மேலே பேரிகார்டும் கீழே கேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பேனரும் இருக்குது. அதையும் மீறி வந்துட்டுருக்கீங்க. மருதமலை முருகனை சந்திக்க வரும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, கோவில் நிர்வாகமும் மற்றும் வனத்துறையினர் என்னென்ன விதிகள் போட்டிருக்காங்களோ அதை கடைபிடிச்சு நடங்க. அப்படி நடந்தால் மட்டுமே தான் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த வீடியோ நீங்கள் சும்மா பார்க்க மட்டும் செய்யாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த மருதமலையை பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் இதில் வந்துக்கிட்டே இருக்கும்.